ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமிஸ் ரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டக்கா போகுதுன்னு பார்க்கலாம். இனியா போயிட்டு பாக்கிய கிட்ட ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்காக நீ எல்லா விஷயமும் செய்வேன்னு சொல்லவில்ல. எனக்கு என்னுடைய அப்பா என் கூட இருக்கணும்னு ஆசையே இருக்கு. ஏன் அப்பாவை இங்கேவே இருக்க விடுமா, தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஈஸ்வரி ஒரு பக்கமும் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே பாக்கியா நீங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய விஷயத்தை பத்தி நீங்க யாருமே கவலைப்படலையா? ஏன் வாழ்க்கையை பத்தி நான் நினைக்கிறது எல்லாமே தப்பா சொல்லுங்க. ஏன் என்னுடைய மனசை இப்படி நீங்க காயப்படுத்துறீங்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. உன்னுடைய அப்பா இப்படிப்பட்ட கொடுமையான வேலையை செஞ்சுட்டு போனாரு, அதை பத்தி எல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்களா நல்லா சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல ஈஸ்வரி இருக்காங்க. நடந்து முடிஞ்சு போச்சு, தப்பு நடந்துருச்சு தான், அதை திருத்திக்கிறதுக்கு என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா பாக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியாம தப்பு பண்றவங்களுக்கு வேணும்னா வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம், ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்க முடியும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கியா கேட்குறாங்க. இதுக்கு ஈஸ்வரியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.